வெல்கம் டு சினிமா சம்பவம். நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து அவிகிதம். ஜியோ ஹாட் ஸ்டாரில் மலையாள படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிலிட்டியாக இருக்குது. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, மிட் நைட்டில் சரக்கு அடிச்சுட்டு வரான் அந்த ஊருக்காரன் கிராமத்தால். அப்போ வந்து ஒரு தோட்டத்து பக்கம் வந்து ஒரு கார்பெண்டர் ஃபேமிலி தோட்டத்துக்கு பக்கம் ஒரு அரசல் புரசலாக சத்தம் கேட்குது. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். 2 கள்ளக்காதல் ஜோடிங்க வந்து உள்ளே போய் தஞ்சம் புகுந்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவன் போய் அவன் ஃப்ரெண்டு டைலர்கிட்ட சொல்கிறான். ஸோ அது யார் அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கணுன்றதுக்காக திரும்ப அந்த டைலரும் போய் அடுத்த நாள் போய் ஒளிஞ்சு நின்று பார்க்குறான். அப்போ வந்து அந்த வினோத் அப்படிங்கிறவனை இவனுங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வினோத் யாருன்னா அந்த ஊரில் உள்ள வந்து மாவு மில்லில் வேலை செய்யக்கூடியவன். ஸோ அந்த லேடி யாருன்னு தெரில. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார்பெண்டர் ஃபேமிலி மேலே சந்தேகப்பட்டு அந்த வீட்டில் ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கார்பெண்டர் ஃபேமிலியில் உள்ள ஆம்பளைங்களை எல்லாம் இவனுங்க போய் சொல்லி அவனுங்க எல்லாத்தையும் திரட்டி இந்த ஜோடியை தெரியாமல் எப்படியா நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறானுங்க. ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மீதி கதையாக கொண்டு போயிருக்கிறாங்க. மலையாள படத்தில் வந்து வர ஒன்லைன் வந்து சிம்பிளாக இருந்தாலும் இவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்தில் வந்து டார்க் காமெடி இருக்குது. டார்க் காமெடி ஒரு சில இடத்துல சிரிக்க வைக்குது, ஒரு சில இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு சிரிப்பு இல்லாத மாதிரி இருந்தாலுமே சில இடத்துல ரொம்ப நல்லாவே நம்மளை சிரிக்க வைக்குது. அதில் ஸ்பெஷலி வந்து இவங்க அந்த மாஸ்டர் பிளான் போட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் காப்பிலாம் வச்சு போட்டுட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஒருத்தர் வந்து கீழே குனிஞ்சு பார்ப்பான். உடனே துப்பாக்கியோட மியூசிக்கை போடுவானுங்க. ஸோ துப்பாக்கியோட மியூசிக்கை போட்டோன்னே உடனே பக்கத்தில் உள்ள இந்த படத்தில் அந்த சீன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது துப்பாக்கி படம் எந்த அளவுக்கு மலையாளத்தில் ரீச் ஆகிருக்குங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. அதே போல் இது வந்து பெண்ணியத்தை பற்றி இந்த படம் பேசுது. மலையாள படத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெண்ணியத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதே போல் இந்த படமும் பெண்ணியத்தை நல்லபடியாக பேசி முடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை. ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவினே சொல்லுவேன். ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்து தமிழ் டப்பிங்லேயே அவைலபிலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். டார்க் காமெடி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்குது, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. அதே போல் இந்த படம் வந்து கள்ளக்காதலை பற்றி பேசினாலும் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இந்த படத்தில் இல்லை. அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோடய நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.